வாங்க தம்பி வாங்க. இங்க பிரபாகர் சாருன்னு. நான் தான். என் பேரு பைரவன். சாம்பிள் புடவை காமிக்க சொல்லி ஓனர் அனுப்பியிருக்காரு. அதான் ஃபோன்லயே சொன்னீங்களே. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க தம்பி. ஆ பார்த்து பார்த்து. பார்த்து வாங்க தம்பி. ம் ம் வாங்க. வாங்க. வணக்கங்க. வாங்க தம்பி. எங்க வீட்டை கண்டுபிடிச்சதுல ஒரு சிரமமும் இல்லையா? அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லைங்க. ஈஸியா வந்துட்டேன். கடவுளே, என்ன இது? நம்ம நினைச்சதெல்லாம் அப்படியே நடக்குதே. அப்போ பைரவ அண்ணன் போட்டோவையும் பாத்துருவாரா? இன்னைக்கு நல்லா மாட்டணும். உட்காருங்க. ஆ இன்னைக்கு மட்டும் அண்ணன் இந்த போட்டோவை பார்த்துட்டா எல்லாருக்கும் பிரச்சனை தான். அவர் அந்த போட்டோவை பாத்திரவே கூடாது கடவுளே. பர்பிள் கலர் நல்லா இருக்கு. இந்த கலர் நல்லா இருக்குல்ல? ஒரு நிமிஷங்க. அம்னி. அண்ணன். என்னம்மா திடீர்னு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிருக்க? அண்ணன், என்னவோ உங்க ஞாபகம் வந்ததுன்னு அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அம்னி, நானும் உன்னதாம நினச்சிக்கிட்டே இருந்தேன். உனக்கு ஒரு புடவை கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். எப்படா கொடுக்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு சென்னையில் ஒரு ஆர்டரு. இப்போ நான் சென்னையில் தாம்மா இருக்கேன். இங்கே வரேன்னு சொன்னதும் எனக்கு உன் ஞாபகம் தாம்மா வந்துச்சு. நீ நல்லா இருக்கலம்மா? நான் நல்லா இருக்கேன். நீங்க வேலையா இருக்கீங்கன்னா நான் அப்புறம் பேசுறேன். ஆமாம்மா, கொஞ்சம் வேலையா இருக்கேன். வேலை முடிஞ்சது கூப்பிட்டுமா? சரிண்ணே. சரிம்மா. அப்பாடா, இப்போதைக்கு இவர் போட்டோவை பார்க்க மாட்டாரு. ஆனா இவர் கிளம்பி போற வரைக்கும் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என் தங்கச்சிங்க, அவளையும் சென்னையில தான் கட்டி கொடுத்துருக்கோம். அவ தான் ஃபோன் பண்ணா. என்ன சார் அப்செட்ல இருக்கீங்களா? என்னங்க, திவ்யா வர சொல்லுங்க. கல்யாண புடவை அவ பார்க்க வேணாமா? திவ்யா, திவ்யா, திவ்யா கொஞ்சம் கீழே வாமா. அப்பா தானே கூப்பிடுறாரு. சாம்பிள் புடவை கொண்டு வந்திருக்காங்கம்மா. திருவையும் கூட்டு வா. நீங்க ரெண்டு பேரும் பார்த்து செலக்ட் பண்ணாதான் நல்லா இருக்கும். சரிப்பா, தோ வரோம். திரு, நம்ம மேரேஜுக்கு சாம்பிள் சாரீஸ் காட்ட வந்திருக்காங்களா? நீ வா போலாம். இரு, ஒரு 5 minutes கழிச்சு போலாம். சரி, ஓகே. அத காட்டுங்க. அம்பிகா எங்கம்மா? அவளும் பார்க்க வேண்டாமா? அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ரொட்டீன் செக்கப்காக போயிருக்காங்கப்பா. மகா, அம்பிகாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுமா. செத்தோம் இன்னைக்கு. ஒரு பக்கம் போட்டோ, இன்னொரு பக்கம் அவரு. இது பத்தாதுன்னு அம்பிகா அம்மாக்கு வேற தாத்தா ஃபோன் பண்ண சொல்றாரு. அம்மா. மகா, சொல்லுமா. வீட்ல கல்யாண புடவை சாம்பிள் கொண்டு வந்திருக்காங்க. நீங்களும் பார்க்கணுமா?
நீங்க எப்போ வருவீங்கன்னு தாத்தா கேட்டாங்க. நீங்கெல்லாம் பாத்துக்கிட்டே இருங்க. நான் வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டேன். இப்ப வந்துடுறேன். ம், சரிம்மா. அம்பிகா அம்மா நல்லூர்ல எனக்கு நலங்கு வைக்கும்போது பைரவானனை பார்த்திருக்க சான்ஸ் இருக்கு. பார்க்கலன்னா பிரச்சனை இல்ல, ஒருவேளை பார்த்திருந்தா நல்லா மாட்டிக்க போறோம். திவ்யா, திரும்ப கூட்டிட்டு சீக்கிரம் வாமா. வந்துடும்ப்பா. இப்ப அவரு கீழே வந்தா பைரவ அண்ணன் அவரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாரே. இப்ப என்ன பண்றது? என் கிட்ட இருக்க புடவை எல்லாமே நல்லா தரமா இருக்கும், அதுல எந்த குறையும் இருக்காது. தம்பி, புடவெல்லாம் கொஞ்சம் நல்லா பிரிச்சு காட்டுப்பா, அப்பதானே உள்ள இருக்கிற டிசைன்லாம் பார்க்க முடியும். திரும்பி மடிச்சு வைக்கணுமேனு சோம்பேறித்தனம் படாதப்பா. ஆட, இருக்கிற புடவைய நீங்க எத்தனை தடவை நல்லா பாருங்க, நான் முடிச்சு வச்சுக்கிறேன். அதானே என் வேலையே. திரு, அப்பா கூப்பிட்டுட்டே இருக்காரு. வா போலாம். வா வா சீக்கிரம். இவ எதுக்கு வீட்டில் இருந்துக்கிட்டே ஃபோன் பண்ணுறா? அப்போ கூட என்னமோ சைகை காமிச்சாளே. என்னாச்சு திரு? ஆ யார் போன்ல? ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துருச்சு. நான் பேசிட்டு வந்துடுறேன், நீ போ. ம், சரி, ஓகே. என்னாச்சு? ஏன் வீட்டில் இருந்துக்கிட்டே ஃபோன் பண்ணுற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சைகையெல்லாம் பண்ண. நல்ல வேளை திவ்யா பார்க்கல. ஏன் இப்படிலாம் பண்ண? நான் சொல்றத முதல்ல கேளுங்க. என்ன ஆனாலும் நீங்க கீழே மட்டும் வந்துடாதீங்க. வந்தீங்கன்னா அவ்வளவுதான். ஏன் வந்தா என்ன? இப்போ ஒருத்தர் கல்யாண புடவை சாம்பிள் காமிக்க வந்திருக்காருல்ல, அது வேற யாரும் இல்ல, என் அண்ணன் பைரவ அண்ணன் தான்.